சிங்கப்பெண்ணே இன்றைக்கான சிங்கப்பெண்ணோட எபிசோடில் என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே அன்பு நம்ம மகேஷ் சார் கிட்ட இவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போய் பார்த்து சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டுக்கே போயிட்டார். ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிற நம்ம மகேஷ் சார் பார்த்தீங்கன்னா, உன்னை யார் முதல்ல வீட்டுக்குள்ளே விட்டது, நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதே உன்னை பெரிய தப்பு, முதல்ல இவனை வெளியே பிடிச்சி தள்ளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தமாக பேசுகிறாரு. ஏன்னா தப்பு என் மேலே எதுவும் இல்லை சார், நான் அதை சொல்லி உங்களை புரிய வைக்கலாம் தான் சார் வந்தேன். நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கும்போது. ஸோ அதனால தான் சார் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோவத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன மகேஷோட அப்பா மட்டும் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அவங்க அம்மாவும் சரி, அங்கே நம்ம மகேஷ் சாரும் சரி ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இவங்களை யார் முதல்ல வீட்டுக்குள்ளே விட்டுறது, முதல்ல வெளியேற்றுறதுங்க அப்படி இப்படி சும்மா கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கம்பெனிலே வச்சு பேசலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ அந்த ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்புக்கு கிடைக்கல சார். வீட்டில் போயிட்டு சொல்லி அவரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா போகலான்னா, போன இடத்துல மறுபடியும் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாரு நம்ம அன்பு. இதை நம்ம அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அன்பு அவ்வளோ பாடுபடுறாரு. ஆனால் அது எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா மகேஷ் சார் காதலையே போட்டுக்கவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் மேலே ஒரு தப்புன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் அவங்க என்ன தான் சொன்னாலே பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்க காதில் கேட்கவே கேட்காது. அதே விஷயம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அன்போட விஷயத்துலையுமே நடந்திருக்கு. பார்க்கலாம் நம்ம மகேஷ் சார் புரிஞ்சுப்பாரா இல்லையா அப்படின்றத. ஏன்னா ஆனந்தி சொல்லியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவர் கேட்கல. ஏன்னா அன்பு மேலே அவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருக்கேன், எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த ஆளுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் வந்துருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட கூட சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் நம்ம மகேஷ் சார். அவர் மேலேயும் சொல்கிறதுக்கு தப்பு கிடையாது. சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத.